மருத்துவ சேவை வழங்குவதில் தமிழ்நாடுதான் நம்பர் 1 என உறுதி செய்வோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தகுதி நீக்க மசோதா இந்திய ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க மிரட்டல். உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். கடலூர் தொழிற்சாலையில் சுவரிடிந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழப்பு. 4 லட்சம் நிவாரணம் அறிவித்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். இபிஎஸ் உறுதி. மொழியை திணிக்க வேண்டாம் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. எம்ஜிஆருக்கு இருந்ததை விட முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மகளிர் ஆதரவு அதிகம். அமைச்சர் கே என் நேரு பேட்டி. மறக்க முடியாத தருணங்களை தந்த மதுரை மாநாடு. தாவேகா தலைவர் விஜய் நெகிழ்ச்சி. 1000 முறை தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது. செல்வ பெருந்தகை காட்டம். அனைத்து சமூகத்தினரும் தூய்மை பணி செய்ய முன்வர வேண்டும். திருமாவளவன் கருத்து. நாட்டில் விலைவாசி குறையும். பிரதமர் மோடி உறுதி. வாக்காளர் அதிகார யாத்திரை. விவசாயிகளை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடல்நலக்குறைவு. மருத்துவமனையில் அனுமதி. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. ரணில் விக்ரமசிங்க கைதுக்கு ராஜபக்ச கண்டனம். இந்த தலைமுறையின் மிகவும் ஃபிட்டானவர் விராட் கோலி. ஷேவாக் புகழாரம். மதுரை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.